உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, La Chapelle. வணக்கம். இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவை சந்தித்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகள் பேசப்பட்டதாக முத்தாய்ப்பு. தமிழ் அரசியல் பரப்பில் பரபரப்பாக்கிய மதுபான உரிம பட்டியல் பகிரங்கம். தமிழரசு கட்சியுடனான சந்திப்புக்கு முன்னர் விடயத்தை கிளறிய அரசு தரப்பு. இலங்கையில் பாதி தேங்காய் விற்கப்படும் அளவுக்கு விலை உயர்வு. நாடளாவிய ரீதியில் அரிசி மற்றும் காய்கறி விலைகளும் அதிகரிப்பு. ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் கொள்கை பிரகடனத்தை ஏற்ற நாடாளுமன்றம். தமிழர்களின் தனித்துவத்தை கரைக்கும் பிரகடனம் என கஜேந்திரகுமார் விசனம். விஜயின் வெள்ள நிவாரண உதவிகளை திடீரென புகழ்ந்த சீமான். திமுக அரசும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக எள்ளல். தென்கொரியாவில் இரவிரவாக நடந்த அரசு தலைவருக்கு எதிரான போராட்டங்கள். பெரும் அரசியல் குழப்பத்துடன் எதிர்க்கட்சிகளின் பதவி நீக்க பிரேரணை. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். புதிய அரசியலமைப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்ததாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடன் முதற்கட்ட சந்திப்பு மாத்திரம் இடம்பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்தும் சந்திப்புகளை நடத்த எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள், காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாஸ், சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். ஜனாதிபதியுடனான சந்திப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை கட்சியினுடைய நிலப்பாடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை மிக முக்கியமாக சொல்லியிருந்தோம். அத்தோடு அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவதை பற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அத்தோடு காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக மகாவலி, ஃபாரஸ்ட், தொல்பொருள், வன இலாகா, கரையோர பாதுகாப்பு பிரிவு, ராணுவ முகாம்கள் அகற்றுவது, இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அந்த திணைக்களங்களூடாக நடக்கும் அந்த காணி அபகரிப்பு பற்றியும் சொல்லியிருந்தோம். அதே போல ராணுவ முகாம்கள் அகற்றுவதை பற்றியும் சொல்லியிருந்தோம். இதையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம். அத்தோடு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் பல அபிவிருத்தி திட்டங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இதே போலதான் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பாக எங்களுடைய விவசாயிகள் முகம் கொடுக்கும் பிரச்சனை பற்றியும் நாங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த வகையிலே வரிசையாக ஜனாதிபதி அவர்கள் அரசியல் தீர்வு விடயம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய நிலப்பாடு, எதிர்காலத்திலே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த விடயத்தை பற்றி நாங்கள் இன்னும் கூடுதலாக ஆராயலாம் என்றதை சொல்லியிருந்தார். அத்தோடு காணாமாக்கப்பட்டோருடைய விவகாரம் தொடர்பாக காணாமாக்கப்பட்டோருக்கான அந்த அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியா என்று கேட்டிருந்தார். ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தேவைப்படாது. நீதிமன்ற பொறிமுறை ஒன்று தேவை அவசியம். அப்படி இல்லையென்றால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றதையும் நாங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தியிருந்தோம். அதே போலதான் காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக அதிலேயும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக பேசப்பட்டது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தான் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமைச்சருடைய செயலாளருடன் பேசுவதாக கூறியிருந்தார். அதே போலதான் எங்களுடைய காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக அந்த உரிய திணைக்களங்களுடன் அவர் பேசுவதாக சொல்லியிருந்தார். அதே போல வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் முன்மொழிந்த சில அபிவிருத்தி திட்டங்களை தான் உள்வாங்குவதாக சொல்லியிருந்தார். அதே போலதான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியானது வழங்கப்படும் என்றதையும் கூறியிருந்தார். உண்மையிலே இந்த சந்திப்பானது இன்று ஒரு முதலாம் கட்ட ஒரு சந்திப்பாகவே அமையும். எதிர்காலத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் இன்னும் விரிவாக ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த ஆண்டு வடக்கிற்கு வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களில் அதிகமானவை கிளிநொச்சிக்கே வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் அமைச்சரும் நாடாளுமன்ற சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் விவரங்களை இன்று சபையில் முன்வைத்துள்ளார். ජනාධිපති කාර්යාලයෙන් ලබා දී තිබෙනවා මුදල් අමාත්‍යාංශයත් கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் நடைபெறுவதால் இதனை முழுமையாக வாசிப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனினும் சில விடயங்களை நான் இந்த சபையில் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த காலப்பகுதிக்குள் மேல் மாகாணத்திற்கு 110 அனுமதி பத்திரங்களும், தென் மாகாணத்திற்கு 48 அனுமதி பத்திரங்களும், வடமாகாணத்திற்கு 32 அனுமதி பத்திரங்களும், கிழக்கிற்கு 22 அனுமதி பத்திரங்களும், மத்திய மாகாணத்திற்கு 45 அனுமதி பத்திரங்களும், வடமத்திய மாகாணத்திற்கு 14 அனுமதி பத்திரங்களும், வடமேல் மாகாணத்திற்கு 30 அனுமதி பத்திரங்களும், ஊவா மாகாணத்திற்கு 30 அனுமதி பத்திரங்களும், சப்ரகமுவ மாகாணத்திற்கு 30 அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டதுடன் ஒட்டுமொத்தமாக 361 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதில் விசேடமாக சில்லறை அல்லது வைன் ஸ்டோர் எனப்படும் மதுபான அனுமதி பத்திரங்கள், அதாவது FL 4 வகையான 172 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கொழும்பில் 22, கம்பகாவில் 18, களுத்துறையில் 8, காலியில் 5, மாத்தறைக்கு 5, ஹம்பாந்தோட்டைக்கு 5, யாழ்ப்பாணத்திற்கு 5, கிளிநொச்சிக்கு 16, வவுனியாவிற்கு 2, மன்னாருக்கு 2, திருகோணமலைக்கு 4, மட்டக்களப்பிற்கு 1, அம்பாறைக்கு 5 என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் தான் சிலரது பெயர்களிலும் மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக பார்குமார் என கூறப்பட்டது. இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடன உரை தொடர்பான தீர்மானம் இன்று மாலை வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 21ஆம் திகதி தனது கொள்கை பிரகடன உரையை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த உரை மீதான பிரேரணை விவாதத்தை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருடப்பட்ட சொத்துக்களை மீளப்பெறுதல், பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான தீமைகளை தடுக்கும் நோக்கில் 3 சட்டமூலங்களை இந்த வருடத்தின் முதல் காலாண்டுக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது உரையாற்றிய அமைச்சர் குற்றச் செயல்கள் தொடர்பான சட்டம் மூலம், மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்டம் மூலம் மற்றும் கணக்காய்வு சட்டத்தில் திருத்தங்கள் ஆகிய 3 சட்டங்களாகும் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பது, குற்றங்களின் வருமானத்தை கண்டுபிடிப்பது மற்றும் பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தொடர்புடைய அனைத்து தீமைகளை திறம்பட தடுப்பது ஆகிய 3 மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனை இருப்பதாக அவர் கூறினார். திவால் சட்டம் மற்றும் தணிக்கை சட்டம் ஆகியவை கடனாளிகளின் நம்பிக்கையை மேம்படுத்துவதோடு கடனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சீரான தன்மையையும் புதுப்பிப்பையும் ஏற்படுத்தும் என்று அமைச்சர் கூறினார். இலங்கையில் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் திருடப்பட்ட சொத்துக்களை மீளப்பெறுதல், பண மோசடி, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற செயல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டு 3 சட்டமூலங்களை எதிர்வரும் ஆண்டின் முதல் காலாண்டிற்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். இதன்படி குற்ற செயல்கள் தொடர்பான சட்டமூலம், மீட்பு மற்றும் புனர்வாழ்வு சட்டமூலம் மற்றும் கணக்காய்வு சட்டமூலம் ஆகியவற்றிற்கான திருத்தங்கள் முன்வைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் திருடப்பட்ட சொத்துக்களை மீளப்பெறுதல், பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற செயல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டு குறித்த சட்டமூலங்கள் முன்வைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைவரையும் இலங்கையர்களாக கருதி செயற்படுவதாக கூறுவதன் மூலம் கடந்த 76 ஆண்டு காலமாக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களுக்கு எதிரான பாரபட்சம் மற்றும் இனவாத செயற்பாடுகளை சுலபமாக அழித்து விடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் முரண்பாடுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இன அடிப்படையிலான அரசியலை அனுமதிக்கப் போவதில்லை என்பதுடன் மத கடும்போக்குவாதத்தையும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இன முரண்பாடுகள் காரணமாக போதுமான துன்பங்களை அனுபவித்துள்ளோம் என்ற கருத்தையும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த கருத்தானது கொள்கை பிரகடன உரையின் ஆரம்பத்தில் தெரிவித்த கருத்துடன் முரண்படுகின்றது.
தேர்தல் பரப்புரைகளின் போது ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் இனவாதத்திற்கு தாம் எதிரானவர்கள் என கூறியுள்ளனர். இனவாதம் என அவர்கள் தேசிய ரீதியான அரசியலையும் மத கடும்போக்குவாதத்தையும் குறிப்பிட்டிருந்தனர். அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாடாளுமன்றத்தில் பழம்பெரும் கட்சியான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அரசாங்கத்திலும் அங்கம் வகித்தது. ஜிஜி பொன்னம்பலம் அரசாங்க அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதில் நம்பிக்கை கொண்டிருந்தோம். துரதிர்ஷ்டமாக கடந்த 75-76 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஸ்ரீலங்கன் என்ற அடையாளம் தவறான அபிப்பிராயத்தையே ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இது சிங்கள பௌத்தம் என்ற இனவாத அடையாளத்தையே ஏற்படுத்தியுள்ளது. சுலபமாக அனைவரும் ஸ்ரீலங்கன் என கூறினாலும் சிங்கள பௌத்த தேசியவாதம் அரசியலில் பிரதானமாக இடம்பெற்று ஏனைய அடையாளங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. கடந்த அரசாங்கமும் நாடாளுமன்றமும் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தியது. மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தினர். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் காணி அபகரிப்பு, திட்டமிட்ட குடியேற்றங்கள், இனப்பெரம்பலை குறைப்பதற்கு எதிராக மக்கள் போராடும் போது அது இனவாதமாக சித்தரிக்கப்படுகிறது. ஆகவே இரண்டாவதாக ஜனாதிபதி கூறிய விடயமும் இனவாதத்தையே எடுத்துக்காட்டுகிறது. 76 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு எதிரான திட்டமிட்ட செயற்பாடுகள் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் பாரபட்சமாக நடத்துவது குறித்தும் எமக்கு எதிரான இனவாத செயற்பாடுகள் குறித்தும் பேசும்போது நாம் தமிழ் சிங்களம் என கதைப்பதில்லை, நாம் இலங்கையர் என கதைக்கின்றோம். சுலபமாக கடந்த கால வரலாற்றை அழிக்க முயற்சிக்கப்படுகிறது. இலங்கையில் அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடான நிலை ஏற்பட்டுள்ளதால் விலை அதிகரிப்பை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். இதன்படி அரிசி, தேங்காய், மரக்கறி வகைகளின் விலைகள் அதிகரித்து காணப்படுவதுடன் எரிவாயுக்கும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. குறிப்பாக தேங்காயின் விலை 200 ரூபாவாக அதிகரித்த நிலையில் பாதி தேங்காய் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் இலங்கையில் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பொருட்களின் தட்டுப்பாட்டை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் புதிதாக பதவியேற்று சில வாரங்களில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அரிசி, தேங்காய், மரக்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படும் நிலையில் மஞ்சள் நிற லாப் சமையல் எரிவாயு உருளை கொள்கலனுக்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாளாந்தம் 2 லட்சம் கிலோகிராம் அரிசியை வழங்க அரிசி ஆலைகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான சில்லறை விற்பனை நிறுவனமான லங்கா சதோச ஊடாக உள்ளூர் சந்தைகளுக்கு இந்த அரிசிகளை கட்டுப்பாட்டு விலையில் வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். புறநகர பகுதிகளில் உள்ள சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாகவும் 1 மில்லியன் தேங்காய் விற்பனை செய்யப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். அத்துடன் தேங்காய் விலை நெருக்கடிக்கு தீர்வாக அடுத்த 2 வாரங்களுக்குள் 10 லட்சம் தேங்காய்களை புறநகர பகுதிகளுக்குள் விநியோகிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி சதோச ஊடாக ஒரு தேங்காய் 130 ரூபாவிற்கு வழங்க உள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசுக்கு சொந்தமான தோட்டங்களில் கிடைக்கும் தென்னை உற்பத்திகளையே இவ்வாறு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருக்கின்ற போதிலும் செயல் வீரர்களாக இருப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் மக்களை போன்று எதிர்க்கட்சி என்ற வகையில் தமக்கு உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய நாமல் ராஜபக்ச உகண்டா உட்பட வெளிநாடுகளில் திருடப்பட்ட தமது சொத்துக்களை கொண்டுவர உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதிவரே ஜெயக்தானே கரவீம 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆம், அதனை செய்ய வேண்டும். 225 உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான அதிகமான பொறுப்பு உங்கள் வசமுள்ள 159 பேரிடமே. ஏனையவர்களுக்கும் அந்த பொறுப்பு உள்ளது. ஏனெனில் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து 225 பேரும் திருடர்கள் என சித்தரித்தது நீங்களே. ஆகவே ஒருபுறம் திருட்டை கண்டறியுங்கள். அதனை நான் சவாலுக்கு உட்படுத்தவில்லை. ஏற்கனவே நான் அதனை கூறியுள்ளேன். திருட்டை நீங்கள் தேடுங்கள். உகண்டா மாத்திரமல்ல, உலகில் எந்த ஒரு நாட்டிலும் சென்று எங்களது சொத்துக்கள் இருக்குமாயின் அதனை கொண்டு வாருங்கள். அது தொடர்பாக சட்டங்களை தயாரிப்பதாக கூறப்பட்டது. உடனடியாக அதனை செய்யுங்கள். அமைச்சரே, அதனை தாமதிக்க வேண்டாம். அதேபோன்று இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடைமுறைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கதைப்பதில் திறன் மிக்கவர்கள். உங்களுடைய அரசியல் இயக்கத்தை பார்த்தால் சிறந்த பேச்சாளர்கள் இருக்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் இருந்த சிறந்த பேச்சாளர். அதேபோன்று 159 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றனர். சிறந்த பேச்சாளர்கள் 159 பேர் இருக்கின்றனர்.
தற்போது செயலில் காட்டக்கூடிய 159 பேர் இருக்கின்றனரா என்பதையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்குறுதி வழங்கிய விடயங்களை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குவதில் உறுதியாக இருக்கின்ற அரசு தரப்பினர் அதற்கு மாற்றீடாக மேம்பட்ட தீர்வு திட்டத்தினை தமிழ் மக்களுக்கு வழங்க தயாராக உள்ளனர் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக இருந்தால் முதலில் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 13வது திருத்தம் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய செயலாளர் அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த 13வது திருத்தத்துக்கு பதிலாக அதிலும் விட மேம்பட்ட ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய தீர்வு தொடர்பாக இதுவரையும் ஜேவிபியை சார்ந்த ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இதுவரை அவர்கள் எதுவும் தெரிவித்தது கிடையாது. ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா கூட 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரே தவிர அதற்கு பதிலாக என்ன ஏற்பாடுகளை அதில் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் கூட மறுத்துவிட்டார். அது காலம் வரும் பொழுது கூறலாம் என்ற ஒரு கருத்தை தான் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உண்மையாகவும் நேர்மையாகவும் தேர்தல் காலத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுமாக இருந்தால் முதலாவது தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு என்பது உருவாக்கப்பட வேண்டும், அது நடைமுறையை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இரண்டாவதாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அதுக்கான 13வது திருத்தத்தில் உள்ள அனைத்து அதிகாரங்களும் கையளிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு ஆரம்ப புள்ளியான 13ஆம் திருத்தச் சட்டத்தை சரியான தெளிவின்றி சில கட்சிகள் ஆரம்பத்தில் எதிர்த்தமையாலேயே அந்த சட்டம் தற்போது தமிழ் மக்களுக்கு எட்டாக்கனியாக போயுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத சட்டத்தினை இல்லாதொழிப்போம் என்று கூறியவர்கள் தற்போது அதில் நல்ல விடயங்கள் இருப்பதாக கூறி பயங்கரவாத சட்டத்தினை ஆராய்ந்து முடிவு காண வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கிடைக்கப்பட்ட மாகாணசபை முறைமையை இல்லாதொழிப்பதான கதைகள் அரசியல் ரீதியாக பரவலாக பேசப்பட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அதை விரும்பாத நாங்கள் இபிடிபியினர் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்தில் இருந்து அது எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்றதை நாங்கள் அண்டையிலிருந்து ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தி வந்த நாங்கள் துரவஷ்டவசமாக தமிழ் மக்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அல்லது சில இயக்கங்கள் அல்லது சில அரசியல் கட்சிகள் அது தொடர்பான சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அதோட முரண்பட்டு நின்றபடியினால் அது எங்களுடைய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிட்டது. ஏற்கனவே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது தாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நிறுத்துவதாக கூட சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் சில முணுமுணுப்புகள் காணப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலும் நல்ல பல விடயங்கள் இருப்பதாகவும் அதை தாங்கள் ஆராய்ந்து விரைவில் அதுக்கு முடிவு காண்றதாக சொல்லியிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடகிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அடுத்து வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் முழு நாட்டையும் தமதாக்கிய பின்னர் யாப்பு சீர்திருத்தம் எனும் போர்வையில் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் போரை தீவிரப்படுத்தும் எனவும் ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார்.
அரசியல் கள சூழ்நிலை அறிந்து எமக்கிடையிலான பலமான அரசியல் கூட்டு கட்டமைப்பு உருவாக்கினால் மட்டுமே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அரசியல் போரினை எதிர்கொள்ள முடியும் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான அருத்தந்தை மாவண்ணா சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட அரசியல் பிரேரணைகளை மையப்படுத்தி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான ஆயுத பேச்சுவார்த்தையினை தமிழ் தேசிய முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் தமிழரசுக் கட்சித் தலைவர் ஸ்ரீதரனுக்கும் இடையில் ஆரம்பித்திருக்கும் பேச்சுவார்த்தையை வரவேற்பதோடு இந்த கூட்டு செயற்பாடு நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியிலும் கொள்கை ரீதியில் பலமடைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்தோர் அமைப்புகளும் தடம் மாறாது களத்திலும் புலத்திலும் அரசியல் கடப்பாட்டினை நிறைவேற்ற துணை நிற்க வேண்டும் எனவும் அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் கோரியுள்ளார். தமிழர் தாயக விடுதலை போராட்டத்தை தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் பயணத்தை சிதைத்த சக்திகளுக்கு மத்தியில் நேற்று முளைத்த சில அரசியல் காளான்களுக்கும் தாயக அரசிற்கான கூட்டு தடையாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் பாடமாக கொண்டு அரசியல் பயணத்தில் விரைவாக பலமடைய வேண்டும் என்பதே தமிழ் தேச மக்களின் அரசியல் விருப்பம் என அருட்தந்தை சக்திவேல் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தையும் நாடாளுமன்றில் 3/2 அதிக பெரும்பான்மையை கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அடுத்து வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் முழு நாட்டையும் தமதாக்கிய பின்னர் ஜாப்பு சீர்திருத்தம் எனும் போர்வையில் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் போரை தீவிரப்படுத்தும் எனவும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் கட்சிகளாகவும் சமூக அமைப்புகளாகவும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தாயக அரசியலை மையப்படுத்தி கூட்டு செயற்பாட்டு சூழலை அவசரமாக தமிழர் தாயக பிரதேசங்களில் உயிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்ப்பிக்கப்படும் கூட்டு தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த அரசியல் முன்மொழிவுகளோடு ஆரம்பிக்கலாம். இவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுக்கும் போது பல்வேறு விதமான கருத்து மோதல்கள், தலைமைத்துவம் தொடர்பான சிக்கல்கள், அமைப்பு ரீதியில் நிர்வாக சிக்கல்களும் வரலாம் என குறிப்பிட்ட அவர் பலமான தேச அரசியல் கருத்தினை முதன்மைப்படுத்தி சகிப்புத் தன்மையுடன் பயணத்தை தொடர்வது சாலச் சிறந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேச உணர்வாளர்கள் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியல் நலன் கருதி கடந்த கால அரசியல் குரோதங்கள், போட்டி அரசியல், காட்டிக் கொடுப்புகளுக்கு இடம் கொடுக்காது பயணிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாவீரர்கள் சிந்திய குருதி மண்ணிலிருந்து இன்னும் காயவில்லை எனவும் அவர்களின் எழுச்சி குரலும் தாகமும் இன்னும் அடங்கவில்லை எனவும் ஊடக அறிக்கை ஒன்றில் அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் நிதி மோசடி உள்ளிட்ட பல குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக அந்த கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். எனவே நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டவர்களின் விவரங்கள் தம்மிடமோ அல்லது கட்சியிடமோ முறையிடுமாறு அவர் தெரிவித்துள்ளார். மானிப்பாய் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறான குற்றச்சாட்டுகளே கட்சி தேர்தலில் தோல்வியடைய காரணம் எனவும் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் இவர் நாமல் ராஜபக்ச பேரை சொல்லி எங்களோட கட்சியின் பேரை சொல்லி கணக்காக்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக, இந்த காணி பிடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்ற இதில் வந்து கணக்கு பேர் ஈடுபட்டிருக்குதா குற்றச்சாட்டு இருக்கு. பண்ணவேலா இல்லைன்னு தெரியாது. அதை பற்றி நாங்கள் எங்களோட கட்சி கூட நாங்கள் ஒரு ஆக்கள்கிட்ட வீட்டை போய் நாங்கள் விசாரிக்கிறோம். நாங்கள் அப்படி வந்து எங்களுக்கு சொல்கிற ஆக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போய் நான் விசாரிக்கிறேன். அப்படி ஒரு வீட்டுக்கு போன சம்பந்தமாக தான் எனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருந்தது. அந்த முறைப்பாட்டு வந்து நான் பொறுப்பாதிகாரியோட கழிச்சு அவருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். நான் என்ன காரணத்துக்காக போனான், அந்த மக்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொன்னவே இருந்ததை நான் பொறுப்பாதிகாரி அவர்களுக்கும் நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் வந்து போலீஸுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து 6 மணி தேலமா இவ்வளவு நேரம் இங்கே இருந்து இது கொடுத்துட்டேன். அது இல்லை பிரச்சனை. நாங்கள் வந்து எப்பயும் வந்து நீதிக்கு தலைவணங்குவோம். போலீஸ் அதிகாரிகள் எப்போ கூப்பிட்டா நாங்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம். அவர்கள் வந்து அவர்களுக்கு கடமையை செய்கிறார்கள், நாங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம். அது இல்லை பிரச்சனை. எங்களோட கட்சியின் பேரை சொல்லி இந்த பிழையான விடயங்களில் ஈடுபடுறதில் வந்து எதிராக வந்து மக்கள் முறைப்பாடு பண்ணுங்க. போலீஸுக்கு போய் நீங்கள் முறைப்பாடு பண்ணுங்க. அப்படி வந்து உங்களுக்கு பயமா இருந்தாலோ இதாக இருந்தால் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இனியும் வந்து இதுவரைக்கும் வந்து கட்சியில பேரை சொல்லி கணக்காக்கள் ஒரு சிலர் தவறான இதுல வந்து ஈடுபட்டு இருக்கலாம். அதில் வந்து நாங்கள் நிப்பாட்டுவோம். ஏன்னா நாங்கள் வந்து முழுநேர அரசியல் இனி வந்து யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இருக்கிறோம். போன தேர்தலில் எங்களோட பின்னடைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளா இருக்கலாம். அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் களையணும். அதுவும் வந்து என்னுடைய பொறுப்பா இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி விடயங்களை தான் தேடி போய் அந்த மக்களுக்கு அந்த தெளிவூட்டலை கொடுக்குறோம். இது நாமல் ராஜபக்சவோ எங்களோட கட்சியோ மற்றவர்களோ இந்த மாதிரி விடயங்களை வந்து ஈடுபட சொல்லி யாருக்கும் சொல்றது இல்லை. எங்களோட கட்சியில இருக்கிறார்கள்
ஆக்களோ கட்சியில நாமல் ராஜபக்ச படங்களை போட்டோ அவையோட படங்களை போட்டோ வந்து அவையில நீங்க போய் காணி எப்படி இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க யாருக்கும் சொல்றது இல்லை. அப்படி வந்து யாராவது செஞ்சா நீங்க போலீஸ்ல போய் முறையிடுங்க. அப்படி வந்து போலீஸ்ல உங்களுக்கு முறைப்பாடு எடுக்காட்டிக்கு எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாங்க அதுக்கான முழு உதவியை வந்து நாங்கள் செய்வோம். இது ஒரு முதல் கட்டம் மட்டும்தான். நான் வந்து இன்னும் கணக்கு முறைப்பாடுகள் இருக்கு. அவையோட வீடுகளுக்கு நான் போய் நான் கொழும்புல ஒரு முறைப்பாடும் பண்றதா இருக்கிறேன். நான் எங்களோட கட்சியின் வக்கீல் மேரோட நான் கழிச்சிருக்கிறேன். அவையோட கழிச்சு நாங்கள் கொழும்புலையும் வந்து ஒரு முறைப்பாடு போடுறதா இருக்கிறோம். இப்படி வந்து கணக்கு முறைப்பாடுகள் இருக்கு. நாமல் ராஜபக்ச வெளிநாட்டு அனுப்புறார். நாமல் ராஜபக்ச தங்கம் இருக்கு. என்னையும் வந்து ரெண்டு பேர் கோல் பண்ணி கட்டினோம். நாமல் ராஜபக்ச தங்கம் விற்கிறாரு, தங்கம் எடுக்கலாம் அண்ணுக்கெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் முற்று முழுதாக பொய்யான குற்றச்சாட்டுகள். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறார்களோ நீங்க நம்ப வேணாம். வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்துள்ள தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயருடன் கலந்துரையாடியுள்ளார். அதே நேரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என அதன் நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அத்துடன் புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி, கிராமிய வறுமை ஒழிப்பு, பொருளாதார எண்ணியல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான எண்ணியல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. விவசாயம், மீன்பிடித்துறை, சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்த நாட்டு ஆலோசனை குழு ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்தார். தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தொற்று அதிகளவில் காணப்படுவதனால் பொதுமக்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளார். தற்போது எமது பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் 3 வகையான தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதலாவதாக நீர் உணவு மூலம் பரவக்கூடிய நோய்கள், இரண்டாவதாக நுளம்புகள் மூலம் பரவக்கூடியது, மூன்றாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். முதலாவது பிரிவை எடுத்துக்கொண்டால் இந்த நீர் உணவு மூலம் பரவுகின்ற நோய்களிலே வயிற்றோட்டம், வயிற்றுளைவு, நெருப்பு காய்ச்சல், செங்கமாரி போன்ற நோய்கள் இந்த உணவு நீர் மூலம் பரவக்கூடியன. இதற்கு மேலதிகமாக இந்த டெங்கு சம்பந்தமான விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக நாங்கள் கிராம மட்ட டெங்கு தடுப்பு குழுக்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு வீதிகளுக்கான டெங்கு குழுக்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் குறிப்பாக இந்த கொழும்புத்துறை, உரும்புராய் போன்ற பிரதேசங்களுக்கு சென்று அங்கே இந்த வீதியோர குழுக்களை நாங்கள் உருவாக்கி அவர்கள் மூலம் இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். எனவே பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எங்களுக்கு இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 4 மாதங்களிலும் இந்த பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் பரம்பல் அதிகமாக இருப்பது வழமை. எனவே நவம்பர் மாதத்திலே இந்த டெங்கு நோயின் எண்ணிக்கை பரம்பல் அதிகரித்திருக்கின்றது. இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதங்களும் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் இந்த மாவட்டத்திலே டெங்கு நோயின் பரம்பலை குறைக்கக்கூடியதாக இருக்கும், இறப்புகளையும் நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
ஜாழ் வடமராட்சியில் முதியவர் ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார். உடுப்பிட்டி பகுதியில் உள்ள அவரது தோட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாட்டை மேய்ச்சலுக்கு கட்டச் சென்ற வேளை பாம்பு தீண்டியுள்ளது. இதனையடுத்து அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு நிலை உத்தியோகத்தரான இளைய தம்பி சிவகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். திருகோணமலை கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 12 பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நிலாவெளி, மூதூர் மற்றும் ஏரக்கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. அவர்களிடமிருந்து மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வெறுகல் மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கண்டி நாவலப்பிட்டிய ஜாக்தலக விளையாட்டரங்கில் நடைபெற்ற அகில இலங்கை குத்துச்சண்டை போட்டித் தொடரில் 12 வயதுக்குட்பட்ட பிரிவில் MN நஃபீர் அகமட் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். வெலம்பட முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தரம் 6 கல்வி பயிலும் இந்த மாணவர் கடந்த வருடமும் அதற்கு முன்னிய வருடமும் நடந்த போட்டிகளில் முறையே தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவை சந்தித்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகள் பேசப்பட்டதாக முத்தாய்ப்பு. தமிழ் அரசியல் பரப்பில் பரபரப்பாக்கிய மதுபான உரிம பட்டியல் பகிரங்கம். தமிழரசு கட்சியுடனான சந்திப்புக்கு முன்னர் விடயத்தை கிளறிய அரசு தரப்பு. இலங்கையில் பாதி தேங்காய் விற்கப்படும் அளவுக்கு விலை உயர்வு. நாடளாவிய ரீதியில் அரிசி மற்றும் காய்கறி விலைகளும் அதிகரிப்பு. ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் கொள்கை பிரகடனத்தை ஏற்ற நாடாளுமன்றம். தமிழர்களின் தனித்துவத்தை கரைக்கும் பிரகடனம் என கஜேந்திரகுமார் விசனம். விஜயின் வெள்ள நிவாரண உதவிகளை திடீரென புகழ்ந்த சீமான். திமுக அரசும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக எள்ளல். தென்கொரியாவில் இரவிரவாக நடந்த அரசு தலைவருக்கு எதிரான போராட்டங்கள். பெரும் அரசியல் குழப்பத்துடன் எதிர்க்கட்சிகளின் பதவி நீக்க பிரேரணை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.